பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஜாமீன் ஆனந்தமாக ஆடிய குற்றவாளி வைரல் வீடியோ. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. பெங்களூருவின் ஹவேரி மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு சமீபத்தில் ஜாமீன் கிடைத்திருக்கு. இதைத் தொடர்ந்து அவர்கள் வீடு திரும்பியபோது அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. கர்நாடக மாநிலம் ஹவேரி மாவட்டத்தைச் சேர்ந்த 26 வயது பெண் அம்மாநிலத்தின் போக்குவரத்து துறையில் பணியாற்றும் 40 வயதுடைய ஊழியர் டிரைவர் ஒருவரை திருமணம் செய்திருக்கிறார். இது ஒரு கலப்பு திருமணம் ஆகும். இவர்கள் ஹவேரியில் இருக்கும் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கின்றனர். அங்கு வந்த ஒரு கும்பல் அந்த 26 வயது பெண்ணை தாக்கி வனப்பகுதிக்கு இழுத்துச் சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கின்றனர். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் முகமது சாதிக், அகசி மானி, சோயிப் முல்லா, தௌசிப் சோட்டி, ரியாஸ் சவிகேரி, சாய் மண்டகி மற்றும் அப்தாப் சந்தனக்கடி உள்ளிட்டோரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இவர்களுக்கு விசாரணைக்கு பிறகு நீதிமன்ற காவலில் இருந்திருக்காங்க. இந்த வழக்கு குறித்து விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட பெண் கைதானவர்களை அடையாளம் காட்ட தவறிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த வழக்கு பலவீனமாக மாறியிருக்கிறது. இந்த வீடியோவில் காரின் மேல் கதவை திறந்து ஒருவர் இரு கைகளையும் உயர்த்தி மகிழ்ச்சியாக கொண்டாடுவதும், அவருக்கு முன் சிலர் ஸ்கூட்டியில் செல்வதும் பதிவிட்டுள்ளது. இவர்களுக்கு எப்படி இத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கின்றனர் என்பதும் பெரிய கேள்வியாக பார்க்கப்படுகிறது. பெண்ணின் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிடிக்கப்பட்டிருந்த 7 பேரும் அந்த பெண் இவர்களை அடையாளம் காட்ட தவறியதை அடுத்து ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். இதையடுத்து வெளியில் வந்த இவர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இவர்கள் அகி அலூர் நகர்ப்பகுதியின் சாலையில் மோட்டார் பைக்குகள், கார் உள்ளிட்ட வாகனங்களில் பேரணியாக சென்றிருக்கின்றனர். அத்துடன் பாடல்களை சத்தமாக ஒலிக்கவிட்டு பயணித்திருக்கின்றனர். இதில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளாக கருதப்பட்டவர்கள் சிரித்தபடி மகிழ்ச்சியாக செல்கின்றனர். இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு குறித்து அம்மாநில காவல்துறை அதிகாரி பேசுகையில், இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் 2024இல் நடந்ததாகவும், அதில் சம்பந்தப்பட்ட 7 பேருக்கும் கடந்த 20ஆம் தேதி ஜாமீன் கிடைத்துள்ளதாகவும் கூறியிருக்கின்றனர். மேலும் துணை சிறைக்கு இருவரும் அகி அலருக்கு வரும்போது அவர்கள் கொண்டாட்ட பேரணியை நடத்தி தொல்லையை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டது அவர்கள்தான். இது காவல்துறையின் கவனத்திற்கு வந்ததற்கு பிறகு ஹனகல் காவல் நிலையத்தில் பிஎன்எஸ் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிகிறது. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை வழக்கில் அவர்களது ஜாமீனை ரத்து செய்ய விண்ணப்பிப்போம் என்றும் கூறியிருக்கிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பகிர்ந்து வந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த இந்த நபர்களை பற்றி அனைவரும் ரொம்ப பேசும்பொருளாக பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, காவல்துறையின் கண்காணிப்புக்கு சென்றது. பின்பு காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அவர்களை மீண்டும் கைது செய்து இப்பொழுது சிறையிலேயே அடைச்சிருக்காங்க. பணம் இருந்தால் போதும், பாலியல் வழக்காக இருந்தாலும் சரி, எந்த வழக்காக இருந்தாலும் சரி, ஈஸியாக வெளியில் வரலாம் என்ற நடைமுறைக்கும் இப்பொழுது சட்டத்தில் இருக்கும் சில ஓட்டைகளை பயன்படுத்தி போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்களை எல்லாம் விடவே கூடாது. சட்டங்கள் மற்றும் தண்டனைகளை மிகவும் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே தான் குற்றங்களும் குறையும். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.